வணக்கம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் சூழ்நிலையியல் முதல் பருவம் அலகு 2ல நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் பாடத்தை பார்க்கலாம் வாங்க. உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். இங்கே பாருங்க, பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் விலங்குகளை கண்டுபிடிச்சி அதில் வண்ணம் தீட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் கலர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த லெசனில் விலங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க, விலங்குகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று எவ்வாறு வேறுபடுகின்றன? விலங்குகள் பாருங்க, சில நீரில் வாழ்கின்றன. மீன்கள் எங்கே வாழும்? நீரில் தான் வாழும். சில நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன. இப்போ தவளை எடுத்துக்கோங்க, அது நிலத்திலையும் வாழும் நீர்லேயும் வாழும். அடுத்து பாருங்க, சில மிகச்சிறியன. இந்த வெட்டுக்கிளி மிகவும் சின்னது. சில வானில் பறக்கின்றன. பறவைகள் என்ன பண்ணும்? வானில் பறக்கும். சில நம்மை சுற்றியும் நம்முடனும் வாழ்கின்றன. நம்ம வீட்டிலேயே சில விலங்குகளை பழக்கி வச்சு வளர்க்குறோம் இல்லையா? அடுத்து பாருங்க, சில காட்டில் வாழ்கின்றன. சில விலங்குகள் எங்கே இருக்கும்? காட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். குளத்திலும் குளத்தை சுற்றிலும் என்னென்ன விலங்குகளை உங்களால் பார்க்க முடிகிறது? பாருங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க. தும்பி, நெக்ஸ்ட் பாருங்க, வாத்து, மீன், தவளை, புள்ளிவண்டு, ஆமை, மண்புழு, நத்தை. குளத்தில் காணப்படும் விலங்குகள் குறித்து குழந்தைகள் பேச ஊக்கமூட்டவும். இந்த விலங்குகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. நீர்வாழ் விலங்குகள் பாருங்க. மீன், நீரில் தான் மீன் வாழும். அதை பற்றி பார்க்கலாமா? கடல், ஆறு மற்றும் குளங்களில் பல வகையான மீன்கள் காணப்படுகின்றன. மீன்கள் நீந்துவதற்கு பக்கவாட்டு துடுப்புகளும் வால் துடுப்பும் உதவுகின்றன. இப்போ மீன் நீந்துறதுக்கு எது உதவுது? பக்கவாட்டு துடுப்பு, நெக்ஸ்ட் வால் துடுப்பு. சரியா? மீன்கள் நீந்தும் போது திசையை திருப்ப வால் துடுப்பு யூஸ் ஆகும். இப்போது மீன் நீந்திட்டே இருக்கும்பொழுது வேறு திசையை நோக்கி போகணும்னா வால் துடுப்பு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போது இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்? மீனோடைய படம் வரைஞ்சி பாகங்களை குறிக்கணும். இந்த பக்கம் உங்களுக்கு படமும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் அழகாக வரைஞ்சி காமிங்க பார்க்கலாம். ஒரே மாதிரியான மீன்களை இணைக்க. இப்போ பாருங்க, மீன்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் இணைங்க. இந்த மீன்களை பாருங்க, ட்ரா பண்ணுங்க நீங்களும். வெரி குட். இப்போ இதே போல் நீங்களும் கண்டுபிடிங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் மீன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், நீர் மற்றும் நிலவாழ் விலங்குகள். இப்போ நீர்லேயும் வாழும் நிலத்திலையும் வாழும். அப்படிப்பட்ட விலங்குகள் பார்க்கலாமா? வாத்து மற்றும் தவளை நீர் நிலம் ஆகிய இரண்டிலும் வாழ்கின்றன. அப்போ எது வாழும் நீர்லேயும் நிலத்திலையும்? வாத்தும் தவளையும். தவளைக்கும் வாத்துக்கும் என்ன இருக்கு? விரலிடை ஜவ்வு. சரியா? இவை நீரில் நீந்துவதற்கு ஏதுவாக விரலிடை சவ்வை பெற்றுள்ளன. தவளைகள் நிலத்தில் குதித்தும் தாவியும் செல்கின்றன. சரி பாருங்க, தாளை பயன்படுத்தி தவளையை உருவாக்குக. இதே போல் நீங்களும் பேப்பரை ஃபோல்டு பண்ணி தவளையை உருவாக்குங்க. சிறிய விலங்குகள் பாருங்க. உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். உங்களை சுற்றி காணப்படும் சிறிய விலங்குகள் யாவை? பாலுவின் குடும்பத்தினர் சிறிய விலங்குகளை பார்க்கிறார்கள். நீங்கள் என்னென்ன சின்ன விலங்கு பார்த்துருக்கீங்க? இப்போ பாலு ஃபேமிலி இந்த படத்தில் பாருங்க, என்னென்ன சின்ன விலங்குகள் பார்க்குறாங்க பாருங்க. தேனி, சிலந்தி, வண்ணத்து பூச்சி, புள்ளிவண்டு, வண்டு, வெட்டுக்கிளி, எறும்பு, பூரான், தேல், தும்பி.
இப்போ பாருங்க, நம்மை சுற்றி தேனீ, வண்ணத்துப்பூச்சி, சிலந்தி, எறும்பு, புள்ளிவண்டு, பூரான், மண்புழு, வெட்டுக்கிளி, தும்பி, ஈ, வண்டு போன்ற பல வகையான சிறிய விலங்குகள் காணப்படுகின்றன. சிறிய விலங்குகளின் இயக்கங்கள் பாருங்க, அது எப்படி இயங்கும்? கால்கள் அற்றவை, இதுக்கு காலே இருக்காது. ஊர்ந்தும் நகர்ந்தும் செல்பவை. எப்படி ஊர்ந்தும் நகர்ந்து போற விலங்குகள் எது? மண்புழு, நத்தை. அடுத்து பாருங்க, கால்கள் மட்டும் உடையவை, இதுக்கு கால்கள் மட்டும் இருக்கும், நடக்கும். என்னென்ன விலங்கு பாருங்க? தேள், பூரான். அடுத்து பாருங்க, ரெக்கைகளும் கால்களும் உடையவை, நடக்கவும் பறக்கவும் செய்யும். இதுக்கு ரெக்கையும் இருக்கு, காலும் இருக்கு, அதனால ரெக்கையை வச்சு பறக்கும், காலை வச்சு நடக்கும். என்னென்னு பாருங்க? ஈ, புள்ளிவண்டு, கரப்பான் பூச்சி, வெட்டுக்கிளி. அட்டவணைப்படுத்துக பாருங்க. இப்போ நம்மளை கேட்குறாங்க, நம்ம பிரித்து எழுதலாமா? இப்போ ஊர்ந்தும் நகர்ந்தும் செல்பவை எது? மண்புழு, நத்தை. அடுத்து பாருங்க, நடக்க மட்டும் செய்பவை எதுன்னு கேட்குறாங்க? தேள், பூரான். அடுத்து நடக்கக்கூடியவை புள்ளிவண்டு, கரப்பான் பூச்சி, வெட்டுக்கிளி. அடுத்து பாருங்க, இவை வண்ணமயமான சில சிறிய விலங்குகள். என்னென்னு பாருங்க? வெட்டுக்கிளி, தும்பி, வண்ணத்துப்பூச்சி. செய்து கற்போம் பாருங்க. இப்போ வண்ணமிடுக. நீங்கள் மேலே இருக்கிற பிக்சரை பார்த்து கீழே கலர் கொடுங்க. நெக்ஸ்ட் போகலாமா? நத்தை தனது வீட்டை தன் முதுகில் சுமந்து செல்கிறது. நத்தைய அவங்க வீட்டை எப்படி வச்சுட்டு போதான்? தன்னுடைய முதுகிலேயே சுமந்துட்டு போகுது. விலங்குகளின் பெயர்களை எழுதுக. இப்போ படத்தை பார்த்து நம்ம பேர் எழுதலாமா? இது என்ன பறவை? ஈ. இது என்ன விலங்கு? வண்ணத்து பூச்சி. இந்த படத்தை பாருங்க, என்ன இது? தேனீ. இந்த படம் கரப்பான் பூச்சி. இது எறும்பு. அடுத்து மண்புழு. இது என்ன? தும்பி. அடுத்து வெட்டுக்கிளி. இப்போ பறவைகள் பார்க்கலாம். இப்போ விலங்குகள் பார்த்தோம் சரியா? அதில் ஊர்ந்து செல்வது, நடந்து செல்றதெல்லாம் பார்த்தீங்க. மீன்கள்லாம் பார்த்தோம். அப்புறம் நிலத்திலும் நீரிலும் வாழ்கிற தவளை வாத்து பார்த்தோம். இப்போ பறவைகள் பார்க்கலாமா? உங்களை சுற்றி காணப்படும் பறவைகள் யாவை? உங்களை சுற்றி என்னென்ன பறவைகள் பார்ப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த படத்தில் நிறைய பறவைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பறவைகள் எல்லாத்தையும் நம்மளே பார்க்கலாம் இல்லையா? கிளி, புறா, காகம், ஆந்தை, குருவி, தூக்கணாங்குருவி, மரங்கொத்தி, சேவல், கோழி, மைனா. இந்த பறவைகளை நீங்கள் பார்ப்பீங்க தானே? பாருங்க, பேரோட பறவை கொடுத்துருக்காங்க. இது என்ன? ஆந்தை. இந்த பறவை தூக்கணாங்குருவி. இது மைனா. புறா, தேன் சிட்டு, காகம், கோழி, தையல் பறவை, மயில், சேவல், சிட்டுக்குருவி, கிளி, மரங்கொத்தி. இப்போ நீங்கள் என்னென்ன பறவைகள்லாம் பார்த்துருக்கீங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. புறாவுடைய பாகங்கள் பாருங்க. இந்த பறவையோடைய அழகு எங்கே இருக்குது? இதுதான் புறாவுடைய அழகு. இறக்கைகள். நெக்ஸ்ட் பாருங்க, வால், கூர்நகங்கள். அடுத்து பாருங்க, செய்து கற்போம். உற்று நோக்கிய பறவைகளை உருவ அளவின் அடிப்படையில் வகைப்படுத்துக. இப்போ மேலே நம்ம நிறைய பறவைகள் பார்த்தோம் இல்லையா? இந்த பறவைகள் ஏது சிறியது, நடுத்தரமான பறவை, பெரிய பறவைன்னு பிரிக்க போகிறோம். பிரித்து எழுதலாமா? நம்ம வாங்க எழுதலாம். பாருங்க, சிறியவை தேன்சிட்டு, சிட்டுக்குருவி, தையல் பறவை, தூக்கணாங்குருவி. நடுத்தரமானவை மைனா, கிளி, மரங்கொத்தி, புறா, ஆந்தை.
அடுத்து பெரிய பறவை என்னென்ன சொல்லுங்க. காகம், கோழி, சேவல், மயில். அடுத்து பாருங்க நான் யார். இங்கே கீவேர்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆந்தை, கிளி, காகம், சேவல், மரங்கொத்தி. இப்போ கொஸ்டினுக்கு கேட்டிருக்காங்க, ஆன்சர் பார்க்கலாமா? நான் கருப்பு நிறத்தில் இருப்பேன், கா கா என ஒலி எழுப்புவேன். இது யாரா இருக்கும், கண்டுபிடிச்சிட்டிங்களா? காகம். அடுத்து பாருங்க, நான் பச்சை நிறத்தில் இருப்பேன், என் அழகு சிவப்பாக இருக்கும். இப்போ யாருன்னு கண்டுபிடிங்க, கிளி. அடுத்து நான் மரத்தை கொத்தி துளையை ஏற்படுத்துவேன், யாரு? மரங்கொத்தி. நான் இரவில் விழித்திருப்பேன், ஆந்தை. நான் அதிகாலையில் கூவி உங்களை எழுப்புவேன், சேவல். அடுத்து பாருங்க, கிளிக்கு வண்ணம் தீட்டி பாகங்களை கூறிங்க. கிளி கொடுத்துருக்காங்க, புறாவுக்கு பார்த்தோம் இல்லையா, அது போல கிளிக்கும் பார்க்க போகிறோம். இது என்ன? அழகு. இது இறக்கைகள், வால், கூர்நகங்கள். அடுத்து பாருங்க, உங்கள் பெருவிரல் அச்சினால் உருவங்களை நிறைவு செய்யுங்க. கலர் பண்ணி உங்களுடைய பெருவிரலை இந்த புக்கில் ஃபிக்ஸ் பண்ணி அதில் இந்த மாதிரி அழகாக உருவாக்குங்க பார்க்கலாம். வீட்டு விலங்குகள். இப்போது வீட்டில் இருக்க விலங்குகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம் பாருங்க. பசு, காளை, ஆடு, நாய், பூனை, கோழி, வாத்து முதலிய விலங்குகள் நம்மோடு வீட்டிலும் பண்ணைகளிலும் வாழ்கின்றன. நாம் அவற்றை பராமரிக்கிறோம். அவை நமக்கு பல்வேறு வழிகளில் உதவுகின்றன. இவற்றை வீட்டு விலங்குகள் என அழைக்கிறோம். நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குற விலங்குகள் தான் வீட்டு விலங்குகள். இது நமக்கு உதவி செய்யும். அதை நம்ம பத்திரமா பாதுகாத்துட்டும் வரோம். பசு, காளை, ஆடு, நாய், பூனை, கோழி, வாத்து இதெல்லாம் வீட்டு விலங்குகள். பாருங்க என்ன பண்ணுது மாடு? பசு புல் மேயும், பசு கன்று ஈனும், பசு கன்றுக்கு பால் கொடுக்கும், பாலூட்டும், பசு நமக்கு பால் தரும், நம்மோடு நட்பாய் பழகும். இப்போ பசு பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பசுவோட பாகங்களை குறிங்க பார்க்கலாம். கொம்பு, காது, வால், குளம்பு. அடியில் இருக்கிறது தான் குளம்பு பகுதி. இங்கே பாருங்க, காளைகள் வயலை உழுவதற்கு உதவுகின்றன. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, செய்து கற்போம் பாகங்களை குறிங்கன்னு சொல்லி ஆடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் குறிங்க, மாட்டுக்கு இருந்த அதே பார்ட்ஸ் தான் குறிங்க பார்க்கலாம். இது என்ன? கொம்பு, காது, குளம்பு, வால். நமக்கு கீவேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா, பார்த்து ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். இலைகளை பயன்படுத்தி உருவாக்குக. இங்கே பார்த்தீங்களா எவ்வளவு அழகான இலையை உருவாக்கியிருக்காங்க. இலைகளை பயன்படுத்தி நீங்களும் இதே போலவே உருவாக்கி பாருங்க. மாட்டு பொங்கல் அன்று காளையை அலங்கரிக்க பாருங்க எவ்வளவு அழகாக டெக்கரேட் பண்ணி மாட்டை அலங்கரிச்சிருக்காங்க. அது நமக்கு உழவு தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம மாட்டு பொங்கல் அன்று மாடுகளை வணங்குறது வழக்கம் இல்லையா. நீங்களும் மாடுகளை அலங்கரிங்க பார்க்கலாம். இப்போ மலைப்பாம்பு எப்படி இருக்கு பாருங்க. காட்டு விலங்குகளுக்கு தான் இப்போ போகிறோம். வீட்டு விலங்குகள் பார்த்தோம் இல்லையா, அடுத்து எங்கே போகிறோம்? காட்டு விலங்குகள். சில விலங்குகள் காட்டில் வாழ்கின்றன. அவற்றை காட்டு விலங்குகள் என அழைக்கிறோம். காட்டில் வாழ்கிற விலங்குகள் காட்டு விலங்குகள். சரியா? பாலுவின் குடும்பத்தினர் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு சென்றனர். அவர்கள் அங்கே படத்தில் உள்ள விலங்குகளை பார்த்தனர். இப்போ முதுமலை புலிகள் காப்பகத்தில் என்னென்ன விலங்குகள் பாலு பார்த்துருக்காங்க அந்த ஃபேமிலி பார்க்கலாமா? பாருங்க, என்ன? புலி, குரங்கு, சிறுத்தை, இருவாச்சி, கழுகு, நெக்ஸ்ட்டு மான்,
யானை, முதலை, கரடி, நரி. இப்போ செய்து கற்போம் பாருங்க. விலங்குகளின் தோல் வடிவமைப்பை வரைந்து பெயரை எழுதுக. பாருங்க, மேலே கொடுத்துருக்க பிக்சரு அதோடைய தோல் எதுன்னு மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் பண்ணிட்டு அதோடைய பேரையும் எழுதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, இதோட மேட்ச் பண்ணுங்க. இது என்ன? சிறுத்தை. அடுத்து பாருங்க, இது என்ன? புலி. இந்த தோலை மேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மான் எழுதிக்கோங்க. மானுக்கு அதோடைய தோலை மேட்ச் பண்ணி கலர் பண்ணிடுங்க. 10 விலங்குகளின் பெயர்களை கண்டுபிடிக்க. இப்போ இந்த பாக்ஸ் பாருங்க, இதில் 10 விலங்குகளோடைய பெயர் இருக்கு. இதை கண்டுபிடிச்சி எழுதுங்க. நம்ம கண்டுபிடிச்சதை பார்க்கலாமா? மலைப்பாம்பு, கரடி, மான், நரி, யானை, இருவாச்சி, சிறுத்தை, புலி, முதலை, குரங்கு. அடுத்து பாருங்க, கற்றல் பயணம். இப்போ நீங்கள் தான் ஆன்சர் பார்க்க போகிறீங்க. பறவையோடைய பாகங்களை குறிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் இது என்ன? அலகு. இது கூர்நகங்கள், இறக்கை, வால். அடுத்து பாருங்க, ஆடு மற்றும் மீனின் 2 பாகங்களை எழுத சொல்லியிருக்காங்க. கீழே ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. என்ன? துடுப்பு முதல்ல இருக்கு. இது மீனுக்கு சேர்ந்தது துடுப்பு. அடுத்து செதில் கேட்குறாங்க. செதிலையும் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு கொம்புகள் ஆட்டில் இருக்கு. எங்கன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு காது. நெக்ஸ்ட்டு குழம்பு கேட்குறாங்க. இவங்க கேட்குறது அடியில் லைன் போட்டு குழம்பு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், படத்தை பார்த்து கூறுக. அந்த படத்தை பாருங்கள். இந்த சிறிய விலங்கின் பெயரை கூறுக. என்ன இது? வெட்டுக்கிளி. இது எவ்வாறு நகரும்? இது குதித்து அல்லது பறந்து நகரும். அடுத்து நான் கற்றவை. இப்போ நம்ம காட்டு விலங்குகள், வீட்டு விலங்குகள் பற்றி பார்த்தோம் இல்லையா? அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா ஸ்டாருக்கு கலர் பண்ணுங்க. விலங்குகளில் பல வகைகள் உள்ளன என்பதை அறிந்து கொண்டேன். என்னால் சில விலங்குகளின் பாகங்களை குறிக்க முடியும். பல்வேறு விலங்குகள் எங்கு வாழ்கின்றன, அவை எவ்வாறு இயங்குகின்றன என்பதை அறிந்து கொண்டேன். அடுத்து நானே செய்வேன் பாருங்க. ஊர்ந்து செல்லாத விலங்கை வட்டமிடுக. இப்போ நத்தை என்ன செய்யும்? அது ஊர்ந்து செல்லும். வெட்டுக்கிளி பறக்கும், நடக்கும். மண்புழு ஊர்ந்து செல்லும். அப்போ எது ஊர்ந்து போகாது? வெட்டுக்கிளியை ரவுண்ட் பண்ணுங்க. நீரிலும் நிலத்திலும் செல்ல வாத்திற்கு உதவும் உறுப்பை வட்டமிட்டு எழுதுக. இப்போ வாத்துக்கு எது யூஸ் ஆகும்? நீர்லையும் நிலத்திலையும் போக விரலிடை சவ்வு. அடுத்த தேர்டு படத்தை பார்த்து நிழலை முழுமைப்படுத்துக. இங்கே பாருங்க, மரம் பிக்சர் கொடுத்துருக்காங்க. சூரியன் ஒளிப்பட்டா இங்கே என்ன வரும்? நிழல் வரும். இந்த நிழலை நீங்கள் முழுசாக அழகாக அதே மாதிரி கீழே வரைஞ்சி கலர் பிளாக் லைட் ஷேடில் அடிங்க. நிழல் கலருக்கு அடிங்க. அடுத்து பாருங்க, படங்களை 1 முதல் 4 வரை எண்ணிட்டு வரிசைப்படுத்துக. படம் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபஸ்ட்லேருந்து ஆர்டரை எழுதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? வாட்டர் பிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வாட்டரை வடிகட்டணும். நெக்ஸ்ட் அதை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு மூடி வச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, காற்றையும் நீரையும் அசுத்தப்படுத்தும் செயல்களுக்கு ரெட் கலர் ரவுண்டு போடணும். சரி வாங்க பார்க்கலாம் எது எது அசுத்தப்படுத்துகிறாங்கன்னு. முதல்ல பாருங்க, டயரை எரிக்கிறாங்க. இது புகை என்ன பண்ணும்? காற்றை மாசுபடுத்தும். ஸோ இதுக்கு ரெட் கலரில் நீங்கள் அடிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க, செடியை இந்த தம்பியும் பாப்பாவும் வளர்க்குறாங்க. ஸோ இது நல்ல செயல். அடுத்து பாருங்க, தண்ணியில் நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டு பொருட்களை தூக்கி போட்டால் தண்ணி வேஸ்ட் ஆகும். குப்பையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு ரெட் கலர் அடிங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வாகனத்திலேருந்து வர புகை என்ன பண்ணுது? மாசுபடுத்தும் செய்தும் ரெட் கலர் பண்ணுங்க. இந்த குப்பைகளை குப்பை தொட்டியில் போடணும், இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, வாய்மொழி வினாக்கள். உங்கள் வகுப்பினரிடம் பூங்காவிற்கு செல்லும் பொழுது பூங்கா தூய்மையாக இருக்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு வழியை பகிர்க. நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பூங்காவுக்கு போனால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் தூய்மையாக வச்சுக்க? அப்போ எழுதுங்க, குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வீட்டு விலங்குகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் இடையேயுள்ள வேறுபாடு யாது? வீட்டு விலங்குகள் மனிதர்களுடன் வாழ்பவை மற்றும் நமக்கு உதவுகின்றன. காட்டு விலங்குகள் காட்டில் சுதந்திரமாக வாழ்பவை. இப்போ செயல் திட்டம் பாருங்க. உங்கள் வீட்டில் காணப்படும் மிகச்சிறிய உயிரினங்கள் 3இன் பெயரை உற்று நோக்கி எழுதுக. அவற்றின் பொருத்தமான இயக்கத்திற்கு டிக் குறியிடுக. இப்போது நான் வீட்டில் இருக்க 3 சின்ன உயிரினங்களை எழுதியிருக்கேன். முதல்ல எறும்பு. அது நடப்பனவா, ஊர்வனவா, பரப்பனவா, தாவுவனவா? நடப்பன, டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பல்லி. பல்லி என்ன டைப்பு? ஊர்வன. நெக்ஸ்ட் ஈ பரப்பன. அடுத்தது பாருங்க, வீட்டில் உள்ள மண்ணாலான ஒரு பொருளை கண்டறிந்து அதனை வரைக. அப்பொருளின் பெயரையும் அதன் பயனையும் ஆசிரியரிடம் கூறுக. இப்போ நான் மண்பானை வரைஞ்சிருக்கேன். இந்த பொருளுடைய பெயர் மண்பானை. பயன், தண்ணீரை குளிர்ச்சியாக சேமித்து வைக்க பயன்படுகிறது. இப்போ திறம்பட இயக்கு பாருங்க. தெளிவாக சிந்தி. நமக்கு எக்ஸசைஸுக்கு இந்த பேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நாள்தோறும் குழந்தைகளின் கவனக்குவிப்பிற்கும் ஒருங்கிணைப்பிற்கும் வாரத்திற்கு ஒரு பயிற்சி வீதம் 5 நிமிடங்கள் செய்ய வைக்க வேண்டும். இதில் வாரம் ஒரு பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். என்னன்னு பார்க்கலாமா? நின்ற இடத்தில் 2 முறை நடை போடவும். அடுத்து இடது கையை பக்கவாட்டில் நீட்டியபடியும் வலது கையை உயர்த்தியபடியும் இடதுபுறமாக 2 அடிகள் எடுத்து வைக்கவும். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. நின்ற இடத்தில் 2 முறை நடை போடவும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு அடுத்து ரைட் சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வலது கையையும் பக்கவாட்டில் நீட்டியபடியும் இடது கையை உயர்த்தியபடியும் வலப்பக்கமாக 2 அடிகள் எடுத்து வைக்கவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க செகண்ட், உங்கள் கைகளை நீட்டி உங்கள் உடலை வலதுபுறமாக திருப்புங்க. நெக்ஸ்ட்டு, உங்கள் கைகளை நீட்டி உங்கள் உடலை இடதுபுறமாக திருப்புங்க. அப்புறம் வலது கையை தலைக்கு மேல் உயர்த்தி இடதுபுறமாக சாயவும். இடது கையை வயிற்றின் மீது வைக்கவும். அதே போல் அடுத்த சைடு பாருங்கள். இடது கையை தலைக்கு மேல் உயர்த்தி வலதுபுறமாக சாயவும். வலது கையை வயிற்றின் மீது வைக்கவும். நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள். இரு கைகளின் ஆள்காட்டி விரல்களை கொண்டு சதுரங்களை வரைக. நெக்ஸ்ட் பாருங்க, இரு கைகளின் ஆள்காட்டி விரல்களை கொண்டு வட்டங்களை வரைக. நெக்ஸ்ட், இரு கைகளின் ஆள்காட்டி விரல்களை கொண்டு செங்குத்தாக எண் 8 வரைக. நெக்ஸ்ட் பாருங்க, உங்கள் கை விரல்களை மடக்கி கைகளை வலமிருந்து இடமாக 3 முறையும் இடமிருந்து வலமாக 3 முறையும் சுழற்றவும். இதே மாதிரி எல்லா எக்ஸசைஸும் செய்யுங்க. இப்போ அமைப்புகளை நிறைவு செய்யுங்க. இப்போ கொடுத்துருக்காங்க, இதுலேயே நம்ம ட்ரா பண்ணுவோம். நீங்களும் இதில் பிசுறு இல்லாமல் ட்ரா பண்ணுங்க. அழகா ஃபினிஷ் பண்ணி முடிங்க. இங்கே நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு முயல் கேரட்டுக்கிட்ட போகிறதுக்கு வழியை காட்டுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிகிட்டே போய் விடுங்க. இங்கே நெக்ஸ்ட்டு நாய் அதோடைய எலும்பு துண்டு எடுக்க இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் மெத்தடில் போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க.
அடுத்து பாருங்க, குரங்கு வாழைப்பழத்தை நோக்கி இந்த மாதிரி போகணும். நெக்ஸ்ட்டு இப்படி போயிட்டு நெக்ஸ்ட்டு இதில் இந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், கிளி கொய்யா பழத்தை எடுக்க ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு ட்ரா பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குறி போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பட்டர்ஃப்ளை பூவை நோக்கி போகிற மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு தேன் கூட்டுக்கு போக ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மாதிரி மீன் அதோடைய குளத்துக்கு போக ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு சிலந்தி அதோடைய வலைக்கு போக ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு எறும்பு அதோடைய வலைக்கு போக ஹெல்ப் பண்ணுங்க. இது ஒரு பூ மாடலில் கொடுத்துருக்காங்க. இப்போ கற்றல் பயணம் பாருங்கள். நம்ம சூழ்நிலையியல் முதல் பருவம் பார்த்தோம் இல்லையா, அதில் உங்களுக்கு எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் ஷேட் பண்ணி காமிங்க. விலங்குகளின் பன்முகத்தன்மையை உணர்ந்து அவற்றை பல்வேறு வழிகளில் வகைப்படுத்துதல். ஒளி, காற்று, நீர் மற்றும் மண் ஆகியவை வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதை உணர்தல் மற்றும் அவற்றை பாதுகாக்கும் வழிகளை பின்பற்றுதல். வீடு, பள்ளி மற்றும் சமுதாயத்தின் பாதுகாப்பு விதிகளை புரிந்து கொண்டு பின்பற்றுதல். ஐம்புலன்களை பயன்படுத்தி பொருள்களை வகைப்படுத்துதல். சக மாணவர்களுடன் இணைந்து செயல்படுதல். பல்வேறு சூழ்நிலைகளில் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தி கொள்ளுதல். குடும்பத்தின் அன்றாட பணிகளில் பங்கேற்பதுடன் முதியவர்களுக்கு உதவுதல். ஸோ நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் முதல் பருவம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்களும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.